ரெய்னிங் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மழைக்கு ஏற்றாப்புல நம்ம ஒரு டேஸ்டியான ஜவ்வரிசி வடை பண்ணலாமா? 1 கப் ஜவ்வரிசியை நல்லா கழுவி 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின இஞ்சி, மல்லித்தலை, கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், வறுத்த வேர்க்கடலை பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கூடவே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அவிச்சு அது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக்கி அதை சின்ன சின்ன வடையாக தட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம தட்டி வச்சுருக்க ஒவ்வொரு வடையாக போட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த வடை வெந்து மேலே வரும். 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கணும். அப்போ தான் உள்ள மாவு நல்லா வெந்து வரும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அந்த மழை நேரத்தில் ஈவினிங் டைமில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.